மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீடியோஸ் நம்மளே பார்த்தா நம்மளோட சேனலுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறது தான் ஃபுல் டீடைலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அது பாக்குறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஆஃப் தி டே யாருன்னு பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னிசை தூரல் வா சூப்பர் யூ ஆர் த யூடியூப் ஏஞ்சல் குட்மா அப்படின்னு அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெங்கடேஷ் விஜய் சரி விடுங்க எல்லாம் நல்லதுக்கு தான் போல அப்படின்னு சொல்லி அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ இது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோ எனக்கு ஒரு வார்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அதுக்காக தான் இந்த கமெண்ட்ஸ் தான் நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இப்ப வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீடியோஸ நம்மளே பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 4 விஷயம் இருக்கு. இந்த 4 விஷயத்தையுமே உங்களோட சேனலுக்கு நீங்க பண்ணிடவே கூடாது. சோ அந்த 4 விஷயத்த என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஒரு ஆப் வச்சு உங்களோட வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், லைக், கமெண்ட் இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க இல்ல நீங்க இனிமேல் வாங்க போறதா ஐடியால இருக்கீங்கன்னா ப்ளீஸ் அதை இனிமேல் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் வந்து வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், லைக் எல்லாம் வர மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களோட சேனல் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றோம். சப்ஸ்கிரைபர்ஸ் வராது, எதுவுமே வராது. சோ இனிமேல் உங்களுக்கு இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் அந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணிடாதீங்க. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸ்க்கு வந்து ஒரு குரூப்லயோ இல்ல ஒரு பிரைவேட்டாவோ நம்ம வந்து லிங்க் ஷேர் பண்ணி, இப்பதான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், நீங்க ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க. மேபி அதுவே ஒரு ரீசனா இருக்கலாம் அவங்களோட வீடியோ வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லா கூட பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு லைக்கோ இல்ல கமெண்டோ பண்ணிட்டு அவங்க வந்து வெளில வந்துருவாங்க. அது வந்து ஒரு வியூஸாவே நம்ம வந்து ஆன் த ஸ்பாட் எடுத்துக்கோ யூடியூப். பட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீடியோ வந்து ஃப்ரீஸ் ஆக கூட சான்ஸ் இருக்கு. சோ அந்த தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமௌண்ட் கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது. லைக் 100 சப்ஸ்கிரைபருக்கு 50 ரூபாய், 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய், 200 சப்ஸ்கிரைபருக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்து லைக் நிறையவே வந்திருக்கு. சோ எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். ஒரு சேனல்ல எனக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா இல்ல யூடியூப் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா எங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு டீடைல்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாமே அமௌண்ட்டுக்காக தான் அவங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ நீங்க அப்படி பண்ணீங்கன்னா ஆன் த ஸ்பாட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். பட் ஆனா அது வந்து ஒரு கண்டிப்பா ஃபேக் சப்ஸ்கிரைபர்ஸா தான் இருப்பாங்க. மேபி உங்களோட சேனல் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு, டெட் ஆகிறதுக்கு அதுவே ஒரு சான்ஸா இருக்கும். சோ இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அதை பண்ணாதீங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப் வெர்சஸ் சப். அதாவது நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டெலிகிராம் சேனல்ல இருக்காங்க. சோ ஆன் த ஸ்பாட் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கடன்னு ஏறும். ஆனா கண்டிப்பா பின்னாடி வந்து நம்மளோட சேனல் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு அதுவே சான்ஸா இருக்கும். சோ இனிமேல் அந்த மிஸ்டேக்க பண்ணாதீங்க. சோ இப்ப நம்மளோட பாயிண்ட்டுக்கு வரலாம். நம்ம வீடியோஸ் நம்மளே பாக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது. நம்மள சில பேர் ஒரே நம்பர்ல நிறைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு எல்லா அக்கௌண்ட்ல இருந்தும் அவங்க போட்ட வீடியோஸ பாப்பாங்க. சப்போஸ் அப்படி பாக்குறீங்கன்னா இனிமேல் அந்த மிஸ்டேக்க பண்ணாதீங்க. நம்மளோட கண்டென்ட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் அவங்க பாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் போகுது அப்படின்னா, சப்போஸ் அவங்க நம்மளோட வீடியோ வந்து கிளிக் பண்ணாம ஸ்க்ரால் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா சிடிஆர் அதாவது கிளிக் த்ரூ ரேட் வந்து கம்மியாயிடும். சோ இனிமேல் அதை வந்து பண்ணாதீங்க. சோ அது பண்றது மூலியமா இன்னொரு விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் டியூரேஷன் டைம் வந்து உங்களுக்கு 0க்கு வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோஸை யூடியூப் வந்து யாருக்குமே சஜஷன்ல வந்து காமிக்காது. நீங்க அப்படி கிளிக் பண்ணிட்டு வெளியே வரதுனால. சோ இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க. சோ இப்ப நான் சொன்னது எல்லாமே நான் கண்டிப்பா பண்ணுவேன், ஏன்னா எனக்கு வியூஸ் அதனாலதான் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப இது எல்லாமே வந்து யூடியூப்க்கு எகெயின்ஸ்ட், அதாவது பாலிசிக்கு எகெயின்ஸ்டான விஷயங்கள், எல்லாமே இல்லீகலான விஷயங்கள். சோ நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் சைடு நம்மளோட சேனல் வந்து டெர்மினேட் பண்றதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்கு. சோ நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எதுவுமே இனிமேல் பண்ணாதீங்க. சோ இவ்வளவு நான் அதை பண்ணிட்டேன், இனிமேல் அதை பண்ணாம இருந்தா என்னோட சேனலுக்கு எதுவுமே ஆகாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம தப்ப சரி பண்ணிட்டு நம்ம லீகலா தான் இப்ப மூவ் பண்றோம். ப்ராப்பரான வீடியோஸ் எல்லாமே நம்ம கரெக்டா போட்டு லீகலா மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு எதுவுமே ஆகாது. சோ நீங்க பயப்படாம தொடர்ந்து உங்களோட வீடியோஸை போஸ்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.